ஏசப்பா ஏசப்பா எனக்காக சைக்கிள் கொடுங்க ஏசப்பா. சோமு கிட்ட சைக்கிள் ஏசப்பா. என்கிட்ட சைக்கிள் இல்ல. ஒரு ரவுண்ட் கேட்டாலும் கொடுக்கவே மாட்டேன் ஏசப்பா. எனக்காக ஒரு சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுங்க ஏசப்பா. இயேசுவே ஒரு வாரத்தில் ராமோ ராமோ மாமா வந்திருக்கா ராமு. யோசப்பா என் கணவரை வந்தாரு ராமு. ஆமா நான் ஒரு வாரமா சைக்கிள் வேணும் கேட்டுட்டு இருக்கேன். அது தரல. ஆமா என் கனவுல வந்து ஒரு வாரத்துல ஒரு மாப்பிள்ள ராமுக்கு வந்து பர்த்டே இல்லையா? அப்படியா? ஆமா சொன்னாரு ஏசப்பா. இல்ல 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 வந்து கனவுல வந்து ராமு வந்து எனக்கு ஜபம் பண்ணாப்புல. அதனால வந்து ராமுக்கு சைக்கிள் வாங்கி கொடுன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் எடுத்து வந்து எனக்கு தெரியும். அப்ப என்ன மாமா என்ன புதுசா சொல்லு. மாமா ஏதோ ஊர்ல இருக்கு. நான் ஃபாலோ பண்ணல. அப்ப எப்படி தெரியும் மாமாக்கு? யார் சொன்னா? ஏசப்பா தானே. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. ராமுக்கு சொல்லுங்க. உண்மையா சொன்னாரா? ஆமா சொன்னாரு. அப்புறம் சைக்கிள் வாங்கி வந்துட்டே. சைக்கிளா? பசங்களா மாமா சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கு. ஆனா நம்பவே முடியல. நீ ஏமாத்துற. சைக்கிள் ஜாலியா இருக்கா? ஆமா ஆமா. என்ன கூட்டி வந்தியா? கண்டிப்பா. எங்க தேடி வந்த? இருட்டுல 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்த உனக்காக சைக்கிள். மாமா என் மேல அவ்வளவு பாசமா உனக்கு. அப்போ நான் வந்து இந்த சைக்கிள் ஓட்டலாமா? கண்டிப்பா ஓட்டு. மாமா உனக்கு சோமு தெரியுமா? சோமு அவன் சைக்கிள் வாங்கணுமா போற வாரம். ஆனா எனக்கு ரவுண்ட் கிட்ட கொடுக்கவே மாட்டான் மாமா. சரி நீ அவனை கூட்டிட்டு போயிப்போ. அவன் பண்ணான்னு சொல்லிட்டு நீ பண்ணாத. ஏசப்பா அதெல்லாம் பிடிக்காது. ஓட்ட போறேன். சுட்டு கொடுக்க ஜாலியா ஓட்டு. பசங்களா எனக்கு சைக்கிள் கிடைச்சிருச்சு. நான் சைக்கிள் போறேன். சரி சரி நம்ம சோமு வீட்டுக்கு போவோம். முதல்ல சோமு வீட்டுக்கு போய் நம்ம சைக்கிள் பண்ணலாம்.
கூட புரியல எனக்கு சைக்கிள் கொண்டு வந்தாரு ஜாலி. ஆமாமா நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்களா அடுத்த வாரம் பர்த்டேக்கு அடுத்த வாரம் சைக்கிள் வரும்னு சொன்னீங்களா அதே மாதிரி வந்துருச்சுதான் எனக்கு. ஏசப்பா கிட்ட கேட்க சொன்னே நீ கேட்டல அதே மாதிரி ஏசப்பா நீ நினைச்ச மாதிரி கொடுத்துட்டாரு பாத்தியா? ஆமாமா அதே மாதிரி எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏசப்பாக்கு தேங்க்ஸ் ராமு. சரிமா ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்றேன். கரெக்டா பிபிஎஸ்க்கு போகணும், மனப்பாட வசனம் படிக்கணும், எல்லாமே வந்து அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து சொன்னதை வந்து நீங்க கேட்கணும். ஓகேவா? சரிமா. சரி பசங்களா இந்த ஏசப்பா நான் கேட்டதை கொடுத்தாருல அப்போ நீங்களும் உங்களுக்கு தேவையானதை ஏசப்பா கிட்ட கேட்கிறீங்களா? என்ன கேட்க போறீங்க? சரி நான் ஒரு வசனம் சொல்றேன், அது சொல்றீங்களா? சொல்றீங்களா? சரி வசனம் சொல்றேன். சத்தமா சொல்லக்கூடாது. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நான் கேட்ட மாதிரியே சைக்கிள் கொடுத்தாருல அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா இப்ப எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏசப்பா கிட்ட கேட்கணும். சரிங்களா? சரி உங்க முட்டி போடுங்க, ப்ரே பண்ணலாம். ப்ரே பண்ணலாமா? முட்டி போட்டீங்களா? முட்டி போடுங்க. சொல்றா முட்டி போட சொல்லி. சரி சொல்லுங்க. ப்ரே பண்ணலாமா? சொல்லுங்க. எனக்கு பசிக்குது சொல்லுங்க. சாப்பிடுங்க. அங்க லாஸ்ட்ல இருக்க டீச்சர்ஸ் வந்து போகாம இருக்காங்களாப்பா. சரி ப்ரே பண்ணலாமா? இப்போ ஏசப்பா வந்து நான் கேட்டோட சைக்கிள் கொடுத்தாருல சரி இப்போ எனக்கு பசி சாப்பாடு கொடுக்குறாங்க பார்க்கலாமா? பசங்களா கொடுக்கவா? சரி என்ன ப்ரே பண்ணலாமா? என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? எனக்கு பசிக்குது. எனக்கு நல்ல ஆகாரம் கொடுங்க. எனக்கு நல்ல அறிவு கொடுங்க. நான் வந்து டீச்சர் சொல்ற பேச்சு கேட்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நான் இப்ப கேட்டேன்ல இப்போ எனக்கு பசிக்குது கேட்டேன்ல சாப்பாடு கேட்டேன்ல இப்ப கொடுப்பாரான்னு பாப்போம். ஏசப்பா கண்டிப்பா கொடுப்பாருல்ல? வந்துருச்சு.